أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய மண்ணறைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. அவருடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷாபான் மாதத்தின் இறுதி கட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். புனிதம் மிகுந்த ரமதானுடைய வருகைக்காக உலக முஸ்லிம்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை வரவேற்கும் விதமாக உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அந்த நாடுகள், அந்த பகுதிகள், அந்த கிராமங்கள், அந்த குடியிருப்புகள் மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் திளைத்திருப்பதை காண முடியும். உலகம் முழுவதும் பரவிய இஸ்லாமிய எழுச்சியின் விளைவாக பெரிய அளவில் செல்வாக்கில்லாத ஏழையான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கூட ரமதானை வரவேற்பதற்கான அந்த எழுச்சியும் உற்சாகமும் ஊடகங்கள் வாயிலாக, அதுவும் குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் வழியாக நாம் அறிய முடிகிறது. கடந்த ஆண்டு உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஜெர்மன் நாடுதான் ரமலானை அதிகமாக வரவேற்றது என்று ஒரு புள்ளிவிவரத்தை பார்த்தோம். ஜெர்மனை பொறுத்தவரையில் பொதுவாக மத நம்பிக்கை உள்ளவர்கள் வாழாத ஒரு நாடு. பெரும்பான்மையான மக்கள் மத நம்பிக்கையில் ஈடுபாடு இல்லாதவர்கள். அவர்கள் தங்களை கடவுள் மறுப்பாளர்கள் என்றும் நாத்திகர்கள் என்றும் சொல்வதை பெருமையாக கருதக்கூடியவர்கள். உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய இஸ்லாமிய எழுச்சியின் விளைவாக, குறிப்பாக கஸாவிலே யுத்தத்தை நேரடியாக சந்தித்த அந்த மக்களுடைய ஈமானிய எழுச்சியை பார்த்து பரவசப்பட்டு, ஜெர்மனியுடைய வரலாற்றில் ரமலானை இவ்வளவு தூரம் எழுச்சியாக வரவேற்ற சரித்திரம் இல்லை என்று சர்வதேச ஊடகங்கள் பேசுகிற அளவுக்கு சாலைகள் முழுக்க, வீதிகள் முழுக்க அலங்கார விளக்குகளும் தோரணங்களையும் கட்டி ரமலானை வரவேற்ற காட்சிகளை பெரிய அதிசயமான செய்தியாக பேசியதை நாம் பார்த்தோம். அதே போல அன்றைக்கு தொடங்கி கடந்த 2 நாட்களாக கஸாவில இருந்து வரக்கூடிய செய்தி என்ன என்றால், போர்களால் கிட்டத்தட்ட 17 மாதங்களாக கடுமையான தாக்குதல்களுக்கும் உயிரிழப்புகளுக்கும் உடைமைகளையும் இழந்து தவிக்கிற அந்த பெருமக்கள் ரமலானை வரவேற்கும் விதமாக தங்கள் ஊரில்
அதற்கான பெரிய ஏற்பாடுகளை, சின்ன சின்ன பண்டங்களை விற்கக்கூடிய கடைகளை, ரமலான் வந்துவிட்டது என்று இந்த உலகத்திற்கு சொல்லும் நற்செய்தியை சொல்லும் விதமாக அதற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இறங்கி இருப்பதை காண முடியும். எது நகரம், எது தெருக்கள், எது குடியிருப்புகள் என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எல்லா பகுதிகளிலும் கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டு, அந்த இடிபாடுகளுக்கு முன்னாலே, அது பள்ளிவாசலாக இருந்தாலும், கடை வீதியாக இருந்தாலும், குடியிருப்புகளாக இருந்தாலும், இடிந்து போன கட்டிடங்களுக்கு முன்னால் கடைகளை விரித்து வைத்திருக்கிறார்கள் ரமலானை வரவேற்பதற்காக என்று. அவருடைய முகத்திலே ரமலானை வரவேற்பதற்காக அவர்கள் கொடுக்கிற நேர்காணல்களை, பேட்டிகளை பார்க்கிற பொழுது அங்கு அப்படி ஒரு யுத்தமே நடக்காதது போல அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலானை அடைவது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப ஊடகங்கள் வழியாக சொல்வதை பார்க்கிறோம். வர்ணிக்க முடியாத ஒரு புத்துணர்ச்சி, வார்த்தைகளுக்குள்ளே அடங்காத ஒரு புது தெம்பு, புது வாழ்வு, புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய புனிதமிக்கு வாழ்க்கையாக ரமலான் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தர காத்திருக்கிறது. அதனால் நாங்கள் ரமலானை வர தயாராக இருக்கிறோம். இந்த யுத்தத்தின் இழப்புகளை, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களை நாங்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்று அவர்கள் குழந்தைகளும் பெரியவர்களும் பெண்களும் பேசுவதை பார்க்கிற காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கிறது. உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ, அது உலக வரைபடத்தில் இடம் பெறாத ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் கூட, ரமலானை வரவேற்கிற பொழுது ஏற்படுகிற அந்த பூரிப்பு என்பது வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய நிகழ்வு என்று சர்வதேச ஊடகங்கள் பேசுவதை பார்க்கிறோம். நம்முடைய ஊர்களில் கூட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் ரமலான் வருவதற்கான நாட்கள் நெருங்க ஆரம்பித்தவுடன் தங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வது, அதே போல தன்னுடைய வீடுகளில் வெள்ளை அடிப்பது, அந்த வீட்டிலே புழங்கக்கூடிய பொருட்களை தூய்மைப்படுத்துவது, ரமலானை வருவதை ஆயத்தப்படுத்தும் விதமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று உலகத்திற்கு சொல்லும் விதமாக அதை ஒட்டடைகளை அடிப்பது, பயன்படுத்தக்கூடிய பாய்களை அல்லது படுக்கைகளை சுத்தப்படுத்துவது, பாத்திரங்களை கழுவி வைப்பது என்று வீடுகளை தூய்மைப்படுத்தக்கூடிய பண்புகளை, பழக்கங்களை நம்முடைய கிராமங்களிலே, ஊர்களிலே நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும். ரமலான் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானின் மூலமாக நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு செய்தி, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தவருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும், நீங்கள் சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்கள் முத்தகீன்களாக மாற வேண்டும். நான் எதிர்பார்க்கிற முத்தகீன்களாக, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக, கல்வை சுத்தப்படுத்தியவர்களாக, சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் அப்பழுக்கற்ற மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானின் வருகையின் மூலமாக நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்துவதைப் போல, நம்முடைய பொருட்களை சுத்தப்படுத்துவதைப் போல, நம்முடைய வீட்டை வெள்ளையடித்து தூய்மைப்படுத்துவதைப் போல, அதை அலங்காரம் செய்வதைப் போல, பள்ளிவாசல்களை அலங்காரம் செய்வதைப் போல நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ரமலான் எப்படி ஒரு அப்பழுக்கற்ற மாதமாக இருக்கிறது, இஸ்லாம் எப்படி ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான மார்க்கமாக இருக்கிறது, அதே போல அதை பின்பற்றுகிற மனிதனும் முஸ்லிமும் அப்பழுக்கற்றவனாக, பாவக்கரைகள் இல்லாதவனாக, ஒரு தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரனாக அவன் இருக்க வேண்டும். அவனுடைய உடை சுத்தமாக இருப்பதை போல அவன் உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அவனுடைய வெளிப்புறம் சுத்தமாக இருப்பதை போல அவனுடைய அந்தரங்கம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவனுடைய வெளிப்புற வாழ்க்கை பரிசுத்தமாக இருப்பதை போல அவனுடைய ரகசிய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த பயிற்சியைத்தான் ரமலான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பயிற்சியில் நாம் கவனமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய ரமலானில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம்.
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற விஷயத்தில் தான் சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. போர்களுக்கு செல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வத்தை வாரி வழங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பித்தாலும் அதற்காக தங்களை எல்லா நேரத்திலும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய கவலையாக இருந்தது. உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த கல்வில் அல்லாஹ்வின் நினைவுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். படைப்புகளை பற்றிய எந்த சிந்தனையும் அந்த உள்ளத்தை ஆட்டுவித்து விடக்கூடாது. அதன் வழியாக அந்த உள்ளம் பாவக்கரைகளால் இருக்கடிந்து விடக்கூடாது என்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் எப்பொழுதும் கவனமாக இருந்தார்கள். சஹாபாக்கள் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் அப்பழுக்கற்றவர்கள், எந்த பாவக்கரைகளும் படியாதவர்கள். அப்படி சொல்வதற்கு கூட நமக்கு எந்த அருகதையும் இல்லை. அப்படிப்பட்ட தூய்மையான ஒரு ஆன்மாவுக்கு சொந்தக்காரர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை குறித்து வரலாற்றில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. மா மர்ர பி ஆயத்தின் தஸ்கியத்தின் இல்லா வஹுவ யதுரு. உள்ள தூய்மையை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வசனங்களை இறக்குகிற பொழுதெல்லாம், அருளுகிற பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. இறைவா, என் உள்ளத்தில் தக்வாவை நிரப்புவாயாக. உன்னை பற்றிய அச்சத்தையும் உன்னை பற்றிய பயத்தையும் என் உள்ளத்தில் நிரப்பமாக தருவாயாக. அந்த கைரு மன் தக்காஹா. என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீதான் சிறந்தவனாக இருக்கிறாய். அந்த வலியுஹா வ மௌலாஹா. அந்த உள்ளத்தின் எஜமானாக நீதான் இருக்கிறாய். அந்த உள்ளத்தின் பொறுப்புதாரியாக நீதான் இருக்கிறாய். என் உள்ளத்தில் எந்த விதமான பாவக்கரைகளும் படித்து விடாமல், எந்த விதமான அழுக்காறுகளும் தொற்றி விடாமல் என் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பவனே இறைவா, என் உள்ளத்தில் தக்வாவை ஏற்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் திருக்குர்ஆனில் உள்ள தூய்மையை பற்றிய வசனங்கள் அருளப்படுகிற பொழுதெல்லாம் ரப்பிடத்தில் இப்படி கையேந்தி பிரார்த்திப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு சஹாபி சொல்கிறார், அதுரக்து ஸலாஸீன மின் ஸஹாபத். நாங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான சஹாபிகளை இப்படி துஆ செய்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 30க்கும் மேற்பட்ட சஹாபிகள் உள்ளத்தின் தூய்மை குறித்தும் அதில் பாவக்கரைகள் படித்து விடாமல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடாத ஒரு தூய்மையான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரப்பிடத்தில் எல்லா நேரத்திலும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிற இமாம்கள் கடைசியில் இப்படி சொல்கிறார்கள், வமின்ஹும் அபூபக்கர், வமின்ஹும் உமர், வமின்ஹும் உஸ்மான், வமின்ஹும் அலி என்று சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள் உட்பட மிக முக்கியமான 10 சஹாபாக்களுடைய பெயரை அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹுவையும், உமர் ரலியல்லாஹுவையும், உஸ்மான் ரலியல்லாஹுவையும், அலி ரலியல்லாஹுவையும், இன்னவர சஹாபாக்களையும் ஏன் அவர் சொல்கிறார் என்றால், அவர் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறார், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹயாத்தின் பொழுது சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அபூபக்கருன் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்திற்கு செல்வார். உமருன் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திற்கு செல்வார். உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்திற்கு செல்வார். அலியுன் ஃபில் ஜன்னா என்று ஒவ்வொரு சஹாபியின் பெயரையும் சொல்லி அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட சஹாபிகள் கூட இந்த துஆவை அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடுங்கி ஓதினார்கள் என்றால், நாம் எம்மாத்திரம் என்று வரலாற்று அறிஞர்கள் இமாம்கள் சொல்கிறார்கள் என்றால், உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற விஷயத்தில், பாவ கரைகள் படித்து விடாமல் அதை பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உள்ளம் பாழ்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டுதோறும் ரமலான் வந்து கொண்டே இருக்கிறது. 11 மாதங்கள் நாம் எப்படியெல்லாமோ வாழ்ந்திருப்போம். இன்றைய அவசர யுகத்தில் எதையும் சரியாக சீராக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல், நேரம் இல்லாமல், அது இபாதத்துகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், நம்முடைய பேச்சு மொழியாக இருக்கலாம், நம்முடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், நம்முடைய பண்புகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு வகையில் குறைகள் இருக்கும். அந்த குறைகளை எப்படி நாம் சரி செய்வது? 11 மாதங்கள் நீங்கள் எப்படியெல்லாமோ இருந்து விட்டீர்கள், பரவாயில்லை, இதோ நான் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு மாதத்தை நான் தருகிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதம் மிகுந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் வாலிப்பானாக. சாதாரணமான விஷயம் அல்ல.
அதற்கு முன்னால் நாம் ஆயத்தமாகிவிட வேண்டும். ரமலானுக்காக நம்மை மனதளவில் எப்படி உடல் ரீதியாக நாம் தயாராக ஆகிறோமோ அதே போல மென்டலி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரமலானை வரவேற்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நாம் அலட்சியமாக இருந்து விட்டால் ரமலான் வருகிற பொழுது வரட்டும் என்று நாம் வெறுமனே நாம் அலட்சியமாக இருந்து விட்டால் ரமலான் வரும், எல்லா மாதங்களும் வரும், அதற்கு பின்னாலே வரக்கூடிய எல்லா மாதங்களும் வரும். நாம் இருப்போமா, ஹயாத்தோடு இருப்போமா என்பது ரப்புடைய கையிலே இருக்கிறது. அதனால்தான் 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே சாலிஹீன்கள், இறைநேசர்கள் அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், இறைவா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற காட்சிகளை எல்லாம் வரலாற்றிலே நாம் பதிவு செய்வதை பார்க்கிறோம். ஈமானை புதுப்பித்துக் கொள்ளே இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜதிது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எப்படி புதுப்பிப்பது என்று கேட்ட பொழுது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த உறுதிமொழிகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்படி சொல்வதன் வழியாக உங்கள் ஈமானிய வாழ்க்கையில் ஏதேனும் குறைகள் இருந்தால், உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில் ஏதேனும் அப்பழுக்கற்ற தன்மை இருந்தால் அதை போக்குவதற்கும் அதை தூய்மைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வெளிப்புற வாழ்க்கையில் நாம் தூய்மையாக இருப்பதை போல, நம்முடைய ஆடைகள் விஷயத்தில் நாம் தூய்மையாக இருப்பதை போல, நாம் புற அலங்காரங்களை அழகாக செய்வதை போல நம்முடைய உள்ளத்தில் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதையும் தூய்மையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லா நேரத்திலும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எல்லா நேரத்திலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம ஜஅல் சரீரதி கைரன் மின் அலானியா, இறைவா என்னுடைய புற வாழ்க்கையை விடவும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக நீ ஆக்கித்தார். என்னுடைய புற வாழ்க்கையை விடவும் அந்தரங்க வாழ்க்கையை, அதாவது நீ மட்டுமே பார்க்கிற ஒரு ரகசிய வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். சக மனிதர்கள் பார்க்காத ஒரு தனிமை நமக்கு எல்லோருக்குமே கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் எந்த விதமான பாவங்களும் செய்து விடாமல், யார் நம்மை பார்க்க போகிறார்கள், யார் நம்மை கேள்வி கேட்க போகிறார்கள், யார் நம்மை எச்சரிக்க போகிறார்கள், யாருமே பார்க்க மாட்டார்கள் என்கிற நிலையில் தனிமையில் இருக்கிற அந்த அந்தரங்க வாழ்க்கை இறைவா நீ புற வாழ்க்கையை விடவும் சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. இறைவா அந்த ரகசிய வாழ்க்கையை, அந்த அந்தரங்க வாழ்க்கையை சாலியான வாழ்க்கையாக நீ ஆக்கி தருவாயாக என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அதில் அவர்கள் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால்தான், அதில் அவர்கள் பிடிவாதமாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தினால்தான் உலகத்தின் எல்லா வல்லரசு நாடுகளும் அந்த உமர் ரலியல்லாஹுடைய பெயரை கேட்ட பொழுது அஞ்சி நடுங்கின. அன்றைக்கு இருந்த ரோம பாரசீக வல்லரசு நாடுகள் அரபுகளை எப்பொழுதும் பஞ்சப்பராரிகள் என்றும் உணவுக்கே வழியில்லாத வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருந்த வல்லரசு நாடுடைய அதிபதிகள் யாருடைய பெயரை கேட்டாலும் அஞ்சி நடுங்காத வல்லரசுகள் உமர் ரலியல்லாஹுடைய பெயரை கேட்ட பொழுது அஞ்சி நடுங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு பெரிய மாளிகையிலே சொகுசு வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் அல்ல. மதீனாவிலே யார் வந்தாலும் உங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி எங்கே என்று கேட்டால் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிழலில் அவர்கள் தன்னுடைய தலைக்கு ஒரு கைகளை வைத்து ரொம்ப சாந்தமாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள். எந்த கவலைகளும் அவர்களுக்கு இல்லை, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்தவர்கள். அந்தரங்க வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் ரப்புக்கு மட்டுமே பயந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நாம் பயிர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பயிற்சி களமாக இருப்பதுதான் இந்த ரமலான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வெறுமனே நாம் பட்டினி கிடப்பது, ஒரு நாள் முழுக்க நோன்பு இருப்பது, எதையும் குடிக்காமல் இருப்பது என்பதை தாண்டி அதன் வழியாக நம்முடைய உள்ளம் எவ்வளவு தூரம் அது பண்பட்டிருக்கிறது என்கிற சோதனையை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் மேற்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு நான் ரமலானில் நோன்பு பிடித்திருந்தேன். நான் கடந்த ஆண்டு நான் இதே போல நான் நோன்பு வைத்திருந்தேன். இந்த ரமலானுக்கும் வரக்கும் இந்த ரமலானின் இடைவெளியில் என் உள்ளம் எவ்வளவு தூரம் சீராக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்கிற அந்த சுய பரிசோதனையை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் தான் சுவனத்தில் நுழைய முடியும். கள்ளம் கபடம் இல்லாத அப்பழுக்கற்ற உள்ளம் தான் சுவனத்தில் நுழைய முடியும். யதுகுலுல் ஜன்னத அக்வாம், சில கவுமுகள், சில கூட்டத்தார்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். அவர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, அஸ்இதத்துஹும் மிஸ்ல அஸ்இதத் த்வைர், பறவையின் மனம் படைத்தவர்கள் அவர்கள்.
பறவையின் மனம் படைத்தவர்கள் அவர்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு கீழே விளக்க உரை சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், எல்லா பாவங்களிலே இருந்தும் தூய்மையான அப்பழுக்கற்ற உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் சுவனத்தில் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எப்பொழுதும் இப்படி துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக, உன்னுடைய மார்க்கத்தில் என் உள்ளத்தை நிலைபெற செய்வாயாக. எதையாவது பார்க்கிற பொழுது மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்வதில்லை. எதையாவது ஒரு ஆசாபாசங்களை பார்க்கிற பொழுது, உலகத்தின் ஒரு பொலிவை பார்க்கிற பொழுது, அதனுடைய பளபளப்பை பார்க்கிற பொழுது, மார்க்கம் இரண்டாவது பட்சம் என்று அதை இரண்டாவது இடத்திலே வைத்துக் கொள்ளுகிற நிலை என்பது ஒரு பூமிக்கு அழகல்ல. எல்லா நேரத்திலும் ரப்பிடத்திலே துஆ செய்ய வேண்டும், இறைவா இந்த தீனில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வம் எனக்கு பதவிகள் கிடைத்தாலும், இந்த தீனில் நான் உறுதியாக இருக்க வேண்டும், ஈமானிய வாழ்க்கையில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். துஆவினுடைய ஒரு வார்த்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய தீனில் உன்னுடைய மார்க்கத்தில் என் உள்ளத்தை ஆடாமல் அசையாமல் நிலை உலையாமல் உறுதியாக இருக்க செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதினார்கள். அப்படி ஓதிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆமன்னா பிக, நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், வமா ஜித பிஹி, நீங்கள் இந்த உலகத்திற்கு எதை கொண்டு வந்தீர்களோ அந்த திருக்குர்ஆனையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஃபஹல் தகாஃபு அலைனா, அப்புறம் ஏன் எங்க மேல நீங்கள் பயப்படுறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் உங்களை நம்புகிறோம், நேரடியாக உங்களை சந்தித்து உங்கள் கைகளை பிடித்து நீங்களால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த குர்ஆனை நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் சொன்ன சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய குத்ரத்தை நம்புகிறோம், அவன் வல்லமையை நம்புகிறோம். அப்படி இருக்கிற பொழுது எங்கள் விஷயத்தில் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் ஆமாம் உண்மைதான், அன்னல் குலூப பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇல்லாஹ், மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. மனிதனுடைய கல்வி என்பது அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்பியவாறு அதை புரட்டி போடுவான். காலையிலே அவன் மூமினாக இருப்பான், மாலை நேரத்தில் அவன் இஸ்லாத்திலே இருந்து வெளியேறி விடுவான். மாலை நேரத்தில் அவன் மூமினாக இருப்பான், ஈமானிலே பிடிப்புள்ளவனாக இருப்பான். உலகத்தில் ஏதாவது ஆசாபாசங்களை பார்க்கிற பொழுது இந்த தீனை விட்டு அவன் விலகி விடுவான். உலகம்தான் பெரிது, உலகத்தில் இருக்கிற செல்வம் தான் பெரிது என்று அங்கே சென்று விடுவான். இந்த அல்லாஹ்வுடைய வேலை இது. அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் உங்கள் உள்ளம் சிக்கி இருக்கிறது, அவனுடைய பிடியில் இருக்கிறது. அவன் நினைத்த பக்கமெல்லாம் அந்த உள்ளத்தை புரட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக, இறைவா உன் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும்படி அதை நிலை குலையாமல் நிலைத்திருக்க செய்வாயாக என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். ஈமானிலே உறுதியாக இருப்பது, மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, ஷரியத்தில் உறுதியாக இருப்பது, அது நிலை குலையாமல் எப்பொழுதும் சஞ்சலம் இல்லாமல் இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து குறைக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷரியத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அலட்சியமாக இருக்கிறோம். இபாதத்துகள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். மிச்சம் இருக்கிற கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நாம் கண்டுகொள்வதில்லை. வட்டியா, இந்த காலத்தில் நாம் வட்டி வாங்காமல் எப்படி இருக்க முடியும்? அது இல்லாமல் வியாபாரத்தை செய்ய முடியுமா? நாமே அதற்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறோம். இப்படி எல்லா விஷயத்திலையும் ஹலால் ஹராமுகள் எல்லா விஷயத்திலையும் மார்க்கத்தை பின்பற்றுகிற அம்சம் என்று வருகிற பொழுது வணக்க வழிபாடுகளை தாண்டி பிற கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலையும் மார்க்கத்தை இரண்டாம் பட்சமாக நாம் வைத்திருக்கிறோம். இது ஈமானிலே உறுதியாக இருப்பதற்கான அடையாளம் அல்ல. அது ஈமானில் நாம் நிலையாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அல்ல. நிலை குறைந்து போயிருக்கிறோம், நேரத்துக்கு ஏற்றபடி நம்மால் மாற முடியும் என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எவ்வளவு பெரிய வசதிகள் வந்தாலும் உன் தீனில் உன் மார்க்கத்தில் உன் ஈமானில் உறுதியாக இருக்கும் வாழ்க்கை நீ எனக்கு தருவாயாக என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார் என்று பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து ஒரு செய்தி வருகிறது. கான யஹாஃபு அபூபக்கர், அபூபக்கர் எப்பொழுதும் பயந்து அழுது கொண்டே இருப்பார். எப்பொழுது அவர்கள் அழுவார்கள் என்று சொன்னால், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை யாராவது ஓத கேட்டுவிட்டால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அழ ஆரம்பித்து விடுவார்கள்.
என்ன இந்த துஆவினுடைய பொருள்? நாம் அடிக்கடி துஆவிலே கேட்கக்கூடிய ஒரு திருப்பானலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆ தான். ரப்பனா, இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, இறைவா எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்ததற்கு பிறகு எங்கள் உள்ளத்திலே இருந்து ஈமானை பறித்து விடாது, எங்கள் உள்ளத்திலே இருந்து ஹிதாயத்தை பறித்து விடாதே, உன் புறத்திலே இருந்து நீ எங்களுக்கு ரஹ்மத்தை தருவாயாக என்று இந்த துஆவை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இந்த துஆ இடம்பெற்றிருப்பதிலிருந்தே என்ன தெரிகிறது என்றால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஹிதாயத்தை அல்லாஹ் தந்துவிட்டால் அதில் நிலையாக இருப்பதற்கு ரப்பிடத்தில் துஆ செய்ய வேண்டும். நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் முஸ்லிமாகி விட்டோம், என்னுடைய பெயர் முஸ்லிம் பெயராக இருக்கிறது, நாம் அலட்சியமாக இருந்து விட்டால் வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இந்த மார்க்கம் எனக்கு வேண்டாம் என்று குதிரை எறிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு ஆபத்தை, ஒரு இழப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து விடுவான். லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, இறைவா நீ ஹிதாயத்தை தந்ததற்கு பிறகு என் உள்ளத்திலே இருந்து நீ அதை உருவி விடாது, அதை அகற்றி விடாது என்று இந்த துஆவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கேட்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி பயப்பட்டு அழுவார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்ற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஈமானின் விஷயத்தில் பயந்திருக்கிறார்கள் என்றால், ஹிதாயத்தின் விஷயத்தில் பயந்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் ஏமாத்திரோம் இல்லையா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. உலகத்தில் இன்றைய போக்கு என்பது, இன்றைய நடவடிக்கை என்பது, அவருடைய வேகமான ஓட்டம் என்பது நம்முடைய ஈமானிய வாழ்க்கையில இருந்து எந்த நேரத்திலும் நம்மை புரட்டிவிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் ஒரே வார்த்தையை 2 முறை சொல்வார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்வார். ஏற்கனவே ஈமான் கொண்டவர்களை அழைத்து மறுபடியும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்களை திகைப்பில் ஏற்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பான வசனம் இந்த வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டு, இறை நம்பிக்கையாளர்களை என்று அழைத்து விட்டு, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், கியாமத் நாளை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று ஈமான் கொண்டவர்களை அழைத்து திரும்ப ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான் என்றால், அதில் நீங்கள் நிலையாக இருங்கள், ஒருபோதும் உங்கள் உள்ளம் சஞ்சலப்பட்டு இந்த தீனிலே இருந்து நீங்கள் வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். பெருமக்களே, கலிமா சொன்னால் மட்டும் போதாது, அந்த கலிமாவின் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக நாம் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும் அத்தனை நடவடிக்கைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தின் பிரகாரம் தான் நடக்கிறதா என்பதை 100% யோசிக்க வேண்டிய கடமை நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய கண் முஸ்லிமாக இருக்கிறதா? நம்முடைய காது முஸ்லிமாக இருக்கிறதா? நம்முடைய உள்ளங்கள் முஸ்லிமாக இருக்கிறதா? நம்முடைய கைகால்கள் முஸ்லிமாக இருக்கிறதா? உள்ளத்தில் நிறைந்திருப்பது அல்லாஹுவா அல்லது அல்லாஹ் அல்லாத பிற சிந்தனைகளா என்பதை எல்லாம் யோசிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நமக்கு தருகிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு தோழர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சாஹிபு சிர்ர் என்ற அவருடைய பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை பாதுகாக்கிற ஒரு தோழர். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, நம்முடைய மொழியில் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய உளவுத்துறை அதிகாரி. மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு யார் மூமின்கள் யார் அதிகாரிகள் என்கிற பட்டியல் அவருடைய கைவசம் எப்பொழுதும் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட பட்டியலை ஹுதைஃபா ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்து விட்டு, இவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள், இவர்கள் எல்லோரும் முனாஃபிக்குகள் என்று சொன்ன பொழுது, அவர் அந்த பட்டியலை வாங்கிவிட்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கிற பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பின்னாலேயே சென்று அவர் தோளை தட்டி, ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிற முனாஃபிக்கின் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். பெருமக்களை யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிற முனாஃபிக்குடைய பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், நம்முடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கிறது, அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய தரம் என்ன, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்த பொழுது